லண்டனில் போய் இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பன் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வரும்போது நல்ல செயல் திட்டத்தோட தான் வருவாங்க. அதாவது கிறிஸ்தவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் ஜாதி கிடையாதுங்க, அதுதான் உண்மை. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. அதை சொல்லித்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்காரன்லாம் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்து மதம் மாற்றிட்டு கிடக்குறாங்க. திமுக கூட வந்து திருமண உறவு, அப்புறம் தாவாக்க கூட திருமணம் கடந்த உறவு, இதுதானே அந்த கும்பலுடைய டைலாகு. அந்த உறவில் இருக்கார். திமுக கூடயும் இருக்கணும், தாவாக்க கூடயும் இருக்கணும், ஒன்றே இல்லைங்க. அதாவது இந்த குதிரை பேரம் இருக்குல்ல, இதை தமிழ்நாட்டில் இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு தொடங்கி வச்சதே ஜோசப் விஜய் தானே. தொடங்கி வச்சதே அவங்க தானே. 35 கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினது அவங்க தானே முதல் செய்தாங்க. அதை தொடங்கி வச்சது அவங்க தான். அதனால் அவங்க வந்து அதில் இருந்து தப்பவே முடியாது. கடைசியில் அதனால தான் கத்தி எடுத்தவன் கத்தினால தான் விட்டு சாவானி ஒரு பழமொழி இருக்குல்ல. TN24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். TN நியூஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கடந்த வருடம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கரூர் மாவட்டத்தில் இருந்த 49 குடும்பம் தொடர்பாக நாளை வந்துட்டு கரூர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா 32 பேருக்கு அரசு ஆணையை வந்துட்டு வழங்க இருப்பதாக தகவல் இருந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, 32 பேருக்கு அரசு வேலை, இது என்ன கணக்குன்னே புரியலைங்க. அதாவது கடைத்தேங்காவை எடுத்து தெருப்பிள்ளையருக்கு உடைச்சதா ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது. இவர் போனது இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அது தனிப்பட்ட அவங்களுடைய கட்சி விவகாரம், அதுக்காக வேண்டி போனார். அந்த இதில் வந்து கூட்டம் அவ்வளவு அதிகமாக கூடுதுன்னா அதுக்கு இவங்க தான் பொறுப்பு. இவங்களுடைய இதையும் நம்ம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அன்னைக்கு இருந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய சதி இருந்துச்சு, இல்லைன்னா அவங்க சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க வந்து வேணுகனி தான் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் உயிரோடு விளையாடக்கூடியது. இவருக்கும் அதில் பங்கு இருக்குது தானே செய்யுது. இவங்களுக்கும் அதில் வந்து அதில் அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் இவருக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அதில் முழுக்க பங்கு உண்டு. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து என்னது, ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, இல்லை இறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். இறந்தவங்களுக்கு அவங்க கட்சியிலேருந்து தான் நிதி கொடுக்கணும். கட்சியிலேருந்து என்ன உதவிகளை செய்யணுமோ அதை செய்யணும். அது ஒரு விஷயங்க. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் வாங்கின காருக்கு ஒழுங்காக வரி கட்டலை, கரெக்டுங்களா? அதே மாதிரி அவர் வந்து மக்கள் நல திட்டம்னு சொல்லி அவர் ரசிகர் மன்றத்தின் மூலமாக புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் வந்து நிறைய இதை பாண்டிச்சேரியில் கூட ஒரு தடவை வந்து 2 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளெல்லாம் வழங்கும் விழாலாம் வச்சு பண்ணாங்க. அதில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர அப்பானிலாம் அந்த போஸ்டரில் போட்டு ஒட்டினாங்க. இதெல்லாம் பண்ணாங்களா? அதில் 5 ரூபா கூட ஜோசப் விஜயினுடைய சொந்த காசு கிடையாதுங்க. இதுதான் ஒரு ஒரிஜினல் ஜோசப் விஜய். அப்படி தான் 5 ரூபா கூட இவங்க கிடையாது. ஆனால் ரசிகர்களில் நிறைய பேர் பிஸ்னஸ் மேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 5 லட்ச ரூபா செக்கு அப்போ கொடுத்துருந்தார், எனக்கு தெரியும். அவர் வந்து கொடுத்தார், சென்னை பெருங்குளத்தூர்காரரு, அவர் கொடுத்துருந்தார் 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். இதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாங்கி அதில் இவங்க வந்து விளம்பரம் தேடிட்டாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு. உடனே இந்த அரசாங்கத்தினுடைய தூக்கி அப்படியே கொடுக்குற வேலையை பார்க்குறாரு. இவ்வளவுதாங்க. இதெல்லாம் தவறான ஒரு முன் உதாரணம். அதே மாதிரி வந்து ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவர் கர்நாடகத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, இல்லைடா ஆந்திராவில் பிறந்து கர்நாடகத்தில் தொழில் செய்தவராக இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் தமிழர் இல்லைல்ல. தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையா? ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற ஒரு பதவிக்கு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள ஒருத்தன் கூட இல்லையா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. இல்லை அவங்க தவக்காக்கிற கட்சியிலேயே கூட ஒருத்தர் கூட இல்லையா? எவ்வளோ பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அதில் ஒருத்தரை நீங்கள் அதை பயன்படுத்திட்டு போகலாமா? அப்போ உங்களுக்கு சுயநலம் தான் முக்கியங்கிற மாதிரி நீங்கள் வந்து செயல்படுறீங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் கூட அதுக்கு வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு தவறான முன் உதாரணம். சாராயம் குடித்து செத்ததுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்ததே நம்ம வந்து விமர்சனம் தான் பண்ணணும். தவறு. அது தவறு செய்தவனை தூண்டுற அப்படின்னா நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் நீங்கள் தான் விற்றீங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்கிற மாதிரி இருக்கலான்னு தான் அன்னைக்கு நம்ம இதே நாற்காலியில் உட்காந்து பேசணும். அதனால் வந்து ஜோசப் விஜயினுடைய இந்த செயல் தவறானது. முதலாவது வந்து அந்த செத்து போனவங்களுக்கு இவர் வந்து நேரில் போய் துக்கம் கூட இவர் விசாரிக்க போகலை. அப்படிப்பட்ட ஒரு துப்பு கெட்ட ஆள் தான் இவர். இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் இவர் வந்து நம்முடைய வரி பணத்தில் இருந்து நாங்கள் அரசு வேலை கொடுக்கோம், அரசு வேலைக்கு தகுதி உள்ள எவ்வளோ பேரை காத்திருக்கோம்ல அவனுக்கு கொடுங்க, அதில் ஏழை பாழைகளை தேடி பிடிச்சி கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்காக
உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய கவன குறைவினால செத்தவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கறது ஏற்படுவதில்லை. இந்த பட்டாசு வேலையில் ஈடுபட்டு அன்றாடம் காட்சிகள் வந்து பட்டாசு தொழில் செய்கிறது, இல்லைன்னா அந்த தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் செத்துருக்காங்க. அவங்களாம் எந்த குடும்பம்லாம் என்ன ஆகுதுன்னு எட்டி பாருங்க கொஞ்சம். அவங்கெல்லாம் எப்படி வாழ்வாதாரம் இல்லாமல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, தாய் தந்தையை இழந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. அவங்க வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைச்சவங்க. நீங்கள் உங்கள் ரசிகருங்கிற அடிப்படையில் உங்களுடைய ஒரு நடிகராக உங்களை பார்க்க வந்த கூட்டத்தில் அவங்க இறந்தது நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் அதுக்காக வேண்டி அரசு வேலை கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்புடையதா இல்லை சார், தவறான செயல். டிஎன்பிசி தேர்வுக்காக வருடம்தோறும் எழுதி பல கணக்கான மாணவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்களுக்கு ஒரு அரசு வேலைன்றது பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. விஜய் வந்து இதை உணரவில்லையா சார்? விஜய்க்கு வந்து அதான் நான் சொல்கிறேனே, அவர் வந்து அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், கடை தேங்காவை எடுத்து தெருப்பிள்ளையருக்கு உடச்ச கதைன்னு சொல்லுவோம்ல, சொந்த காசில் செலவு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி கேட்டதுனால சொல்கிறேன். சாலி கிராமத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் அடுத்தடுத்தது தான் வீடு. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வீடு, அப்புறம் வந்து விஜயுடைய வீடு, ரெண்டும் அடுத்தடுத்த வீடு தான். எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பக்கம் போகிறவங்களுக்கெல்லாம். 2002 இருக்கும் இல்லை 3 இருக்கும். இந்த வருஷத்தில் கடுமையான மழை, சாலி கிராமமே தண்ணியில் மிதந்தது. அதில் வந்து இந்த கருணாநிதி சாலை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்கும், அந்த ஒயிட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய கருணாநிதி சாலை அருணாச்சலம் சாலையிலேருந்து பிரிஞ்சு போகும். அந்த இதெல்லாம் தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு, அப்படி ஒரு நாள் நான் மாலை மலரில் வேலை பார்த்துட்டு எக்ஸல் சூப்பர் வண்டி தான் நம்ம வச்சுருந்தது. அந்த வண்டியில் போகும்போது அந்த சந்துக்குள்ளே போனால் வண்டி முங்கிடும். அதை சைலன்சருக்குள்ளே தண்ணி போய் அதுக்கு மேலே போகாது. அதனால அருணாச்சலம் ரோட்லேயே அப்படி ஏவிஎம் பெட்ரோல் பல்க்கு வந்து அப்படி சரி வளசரவாக்கத்துக்கு நான் வந்தேன். வளசரவாக்கத்தில் அப்போ நான் தங்கியிருந்தேன். இப்படி இருந்த சூழ்நிலையில் அப்புறம் ஒரு சில நாட்களில் தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பித்து வடிஞ்சது நார்மலுக்கு வந்துட்டு. ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர், ஜோசப் விஜய் இவங்க வீட்டுக்கு முன்னாடி இப்போ தார் போட்டு வச்சுருக்காங்க. அது அப்போ வந்து மண் ரோடு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்த நேரம் அது. அப்போ இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம். இவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுக்கிட்டு ஜோசப் விஜய் காரில் வந்து அந்த கேட்டை திறந்தீங்கன்னா அதை தாண்டி தான் போனோம். அப்போ அதில் தண்ணியில் முங்கி தான், அந்த தண்ணியில் ஒரு 3/4 டயர் வந்து காரனுடைய இது முங்கி அப்படியே போகும் வீட்டுக்குள்ளே போனோடனே போய் எப்படி இறங்கி போயிடுவார். அதில் 2 லாரி கிராவல் அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை சார். அதை விட கொடுமை, அதே சாலி கிராமத்தில் சோபா, அவங்க அம்மா பேர் சோபா பேரில் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க. அந்த கல்யாண மண்டபம் அருணாச்சலம் ரோட்டில் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தினுடைய வடக்கு பகுதியில், அப்படியே வடக்கு பக்கத்தில் அது கல்யாண மண்டபத்தை ஒட்டி ஒரு தெரு பின்னாடி போகுது. அந்த தெருவில் கல்யாண மண்டபத்தை ஒட்டியே ஒரு நீண்ட தூரத்துக்கு கரண்டைக்கு மேலே தண்ணி மாச கணக்கில் கிடந்துங்க. அதில் ஒரு 2 லாரி இல்லை 1 லாரி கிராவல் அடித்து போட்டால் அது சுத்தமாக க்ளீன் ஆகிரும், தண்ணி வடிஞ்சு போயிடும். அந்த வழியாக போகக்கூடியவங்க போவாங்க. அதுக்கு அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி தான் இபி ஆஃபீஸ். அதுக்கு பணம் கட்டுறதுக்கு அன்னைக்கு நேரில் தான் கட்டுவாங்க, அது அங்கே தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு லைப்ரரி வேறு இருந்துச்சு. அந்த தெருவில் அப்படியே போனால் ரம்பா வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது தாங்க அதில் ஆனால் அதில் போகக்கூடிய இந்த வேகமாக போகக்கூடிய 2 வீலர் இதில் உள்ள தண்ணியெல்லாம் அவங்க சோத்துலேயே அடிச்சுது. சோபா கல்யாண மண்டபம் சோத்துலேயே தண்ணி அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. 1 லாரி 2 லாரி கிராவல் அடித்து போட்டால் வேலை முடிஞ்சது, பண்ணவே இல்லை. கடைசியில் கார்பரேஷன்லேருந்து வந்து தான் அதை பண்ணாங்க. அதே மாதிரி அதில் பள்ளத்தில் இருந்த தண்ணியெல்லாம் கார்பரேஷன்லேருந்து வந்து ஜென்ரேட்டர் வச்சு, மண்ணெண்ணெய் ஜென்ரேட்டர் வச்சு தண்ணி எடுத்து விட்டுட்டு எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான பள்ளம் இருக்கோ அதிலெல்லாம் வந்து கிராவல் அடித்து போட்டாங்க. இவ்வளவுதாங்க அவருக்கு சேவை மனப்பான்மை, இந்த புண்ணாக்கு புடலங்க எல்லாம் இவ்வளவுதான். அதனால நீங்கள் இவர் வந்து எப்போவுமே அவங்க சொந்த காசுல இருந்து 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. இப்பவும் அதே தான் செய்கிறாங்க. அரசாங்க பணம் தானே. இதுதான் திராவிடியா மாடல் 2.0. எப்படி கருணாநிதி குடும்பம் அரசாங்க பணத்தை, நம்ம வரி பணத்தெல்லாம் எப்படி நாசம் பண்ணிச்சதோ, கொள்ளையடிக்கு பயன்படுத்ததோ, அதே தான் ஜோசப் விஜய் பண்ணுறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஆமாம், இதுவும் ஒரு தவறானது. இதுவும் அது இந்த திராவிடியா மாடல் 2.0ங்கிறதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான். அதாவது கிறிஸ்தவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் ஜாதி கிடையாதுங்க, அதுதான் உண்மை. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. அதை சொல்லித்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்காரன்லாம் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்து மதம் மாற்றிட்டு கிடக்கிறாங்க. மதம் மாற்றுறாங்க, கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறாங்க. பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மதம் மாற்றுறாங்க, வேலை வாய்ப்பை கொடுத்து மதம் மாற்றுறாங்க. எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது மஞ்சள் மாவு பால் பவுடருக்கு மதம் மாறினவங்க நிறைய பேர். எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊர்லேயே சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க. ராமராஜபுரம் ராஜா ஊரில் அமெரிக்காவிலேருந்து எப்பவுமோ உள்ள அட்டை பேக்கிங்கில் வரும்.
மூட்டை மூட்டையா மஞ்சள் மாவு புழு பூத்து போய் இருக்கும் அதில். அதேமாதிரி பால் பவுடர் வரும். பால் பவுடர் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதம் மாற்றின வேலையை தான் செய்தாங்க. இப்படி மஞ்சள் மாவுக்கு மதம் மாறின கும்பல், அப்புறம் வந்து பால் பவுடருக்கு மதம் மாறினவங்க, பொண்ணுக்கு மதம் மாறினவங்க, வேலை பொண்ணுக்கெல்லாமா மதம் மாறுவாங்க, அசிங்கமா இல்லையா? ஆனால் மதம் மாறினாங்க, மாறிட்டு இருக்காங்க இன்னமும். இப்படி பொண்ணுக்காக மதம் மாறி போன ஒரு பரமேஸ்வரன் தான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு வந்து நான் வந்து எனக்கு பிசி லெப்பைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். லெப்பைன்னா அது வந்து பிசிங்கிற கேட்டகரியில் வருது. அதனால லெப்பைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி தாசில்தார்ட்ட போனார். தாசில்தார் அதெல்லாம் கொடுக்க முடியாது, முஸ்லீம் மதத்திலேருந்து கிறிஸ்தவ இந்து மதத்திலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டீங்க அப்படின்னா இந்து மதத்தில் நீங்கள் எந்த எஸ்சியாக இருந்தால் அங்கேயும் எஸ்சி, பிசியாக இருந்தால் அங்கேயும் பிசி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி சட்ட ரீதியாக அது எதுவுமே கிடையாது, அது சட்டத்துக்கு புறம்பானது, அதனால் கொடுக்க இயலாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு தாசில்தார். உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரே வந்து மதுரை ஹைகோர்ட்டு கிளையில் கொண்டு போய் கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கு தொடக்கும் போது அந்த பரமசிவங்கிற மதம் மாறி போன பரமசிவம் வழக்கு தொடர்ந்தார். என்ன பிசி பட்டியலில் எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்கும்போது அதுக்கு அவர் மேற்கோள் காட்டினது என்ன அப்படின்னா 2024 கடந்த ஆட்சி திராவிடியா மாடல் ஆட்சியில் செய்த ஒரு வேண்டாத வேலை என்னன்னா ஒரு ஜீவோ போட்டு விட்டாங்க. என்ன ஜீவோ அப்படின்னா, நீங்கள் இங்கே இருந்து கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இந்து மதத்தில் இருந்து முஸ்லீமாக மதம் மாறினவங்கள்லாம் பிசி பட்டியல் லெப்பைங்கிற கேட்டகரியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு ஜீவோவை போட்டு விட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, ரெண்டாவது சொல்கிறேன். உடனே இதை ஜீவோ போட்டு விட்ட உடனே இந்த ஜீவோவை மேற்கோள் காட்டி அதனால தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஜீவோவை போட்டிருக்கு, அரசாணை வெளியிட்டிருக்கு, அந்த அடிப்படையில் எனக்கு வந்து பிசி பட்டியலில் இடஒதுக்கீடு சான்றிதழ் வழங்குறதுக்கு கோர்ட்டு உத்தரவிடணும்னு சொல்லி கேட்டார். அதை 2 நீதி அரசர்கள் கொண்ட அமர்வு விசாரிச்சுது. ஜிஆர் சுவாமிநாதன் அப்புறம் SS பாலாஜி 2 நீதியரசர்கள் வந்து அமர்வு வந்து அதை விசாரித்து முழுக்க அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அரசாணையே தவறானது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொடுத்துட்டு, இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக 1954 நினைக்கிறேன் அதில் கோர்ட்டு வழங்கின தீர்ப்பெல்லாம் மேற்கோள் காட்டி அதுக்கு ஒருபடி மேலே போய் குரான்ல என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் சேர்த்து மேற்கோள் காட்டி அரபி நான் அரபி அப்படின்னு பாகுபாடு பார்க்கக்கூடாது, கருப்பர் வெள்ளையா இருக்க முடியும் கருப்பர் அப்படின்னு சொல்லி பாகுபாடு காணிக்க கூடாது, முஸ்லீம் மதம் முறைப்படி அப்படிலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம் மதத்தினுடைய புனித நூலில் இருந்தே மேற்கோள் காட்டி அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்ட ரீதியாக இதுக்கு இடமே கிடையாது, அதனால நீங்கள் வந்து முஸ்லீம்னு தான் சர்டிஃபிகேட் வழங்க முடியுமே தவிர லெப்பை அப்படிலாம் கொடுக்க முடியாது, பிசிங்கிற கேட்டகரியிலாம் தர முடியாதுன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்போ வந்து தமிழக அரசு இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது முறையீடு பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டுக்கு இது போயிருக்கு. எவன் அப்பா வீட்டு காசில் யார் வந்து இந்த வழக்கை தொடுக்கிறது? இதுதான் கேள்வி. என்னுடைய கேள்வி தான். 100% இந்துக்காரங்க தான் இருக்கும் தமிழ்நாட்டில். இந்த 85% எல்லாரும் வரி கட்டுவாங்க, வரி கட்டக்கூடிய எல்லாரும் கெட்டதான் செய்வாங்க. இருந்தாலும் 85% வரி கட்டுறது தான் அதிகமான பணம். அந்த பணத்தை எடுத்து போட்டு தான் இந்த வழக்குக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ கேலி கூத்தான விஷயம். வக்பு வாரியத்திலிருந்து அவங்க நடத்திட்டு போனாங்கன்னா சரி, அதை அவங்க விருப்பம், முறையிடுறாங்க, மேல்முறையீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படியா? கிடையாது. ஒரு அரசாணையை வச்சு ஒரு இதை மாற்றுறதுங்கிறது இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு கைவந்த கலை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கிறிஸ்தவ மதத்துக்கு போன பிசியில் இருந்து, அதாவது குறிப்பாக நாடார்ல இருந்து கிறிஸ்தவர் போனவங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ நாடார்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்து அவங்களையும் பிசி பட்டியலில் கொண்டு வச்சுட்டாங்க. 26% இடஒதுக்கீடு பிசி பட்டியலில் இருக்கு. அதை கொல்லி வைக்கிறதுக்கு, அதை நாசம் பண்றதுக்கு, மத மாற்றத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு இது மாதிரி முன்னாடி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. நாடார் சமுதாயத்தில் பெரியவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து போனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். நான் விசாரித்த வரையில் எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாதிரி தெரியல. ஒரிஜினலாக இந்துவாக இருந்தால் தான் அவன் நாடார்னு சொன்னால் அவன் இந்துவாக தான் இருக்கணும். எல்லா ஜாதியும் அப்படி தான் சார். பிள்ளைமாராக இருந்தாலும் அவன் அது இந்துவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பிள்ளைமார். மதம் மாறி போயிட்டா கிறிஸ்தவர், இல்லை முஸ்லீம் மதத்துக்கு போனால் முஸ்லீம், அவ்வளோதான். ஆனால் இதை ஒரு ஜீவோ போட்டு எப்பவுமோ ஒரு காலத்தில் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. சட்டத்தை திருத்தியெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணலை. ஜீவோ போட்டு ஒரு கோல்மால் பண்ணி அதே மாதிரி ஒரு ஜீவோவை போட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் பண்ணலை, கடந்த ஆட்சியில் இது மாதிரி, அதாவது ஆட்சிக்கு வந்த முதல்லையே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் போட்டார் சட்டசபையில். என்ன தனி தீர்மானம் தெரியுமா? கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய அதாவது பட்டியலினத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்துவாக இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகள், சலுகைகளை இதெல்லாம் பிடுங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சாங்க.
அது எந்த குப்பை தொட்டியில் கிடக்குன்னு தெரியல. இதெல்லாம் கேலி கூத்தான விஷயம். அதாவது ஓட்டு அரசியலுக்காக, கிறிஸ்தவங்க ஓட்டுக்காக, முஸ்லீம் ஓட்டுக்காக இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற வேலையை அவங்க செய்தாங்க. அதே வேலையை இவங்களும் கண்டினியூ பண்றாங்க. அவங்களுடைய வாழு தானே இவங்க. இதுக்கு நீதி கேட்டு அங்க போறாங்க, இதுக்கு மட்டும் போகலாங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை வந்து உத்தரவு போட்டிருக்கு. கடந்த ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்தலை. அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல இருக்கு. அதே வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போறாங்க. இந்துக்களுடைய நம்முடைய வரி பணத்தை எடுத்து நமக்கு எதிராக ஒரு அதாவது நம்ம இந்துடைய மத நம்பிக்கையை, வழிபாட்டு நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாங்கன்னா, திராவிடியா மாடல் 2.0ன்னு சொல்லி ஜோசப் விஜயனுடைய ஆட்சியை சொல்றதை தவிர வேற வழி இல்லை. இவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுல விழித்துக் கொள்ள வேண்டியது இந்துக்கள். தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்களும் சகோதரர் அசோக்குமார் அவர்களும் குதிரைப்பேரத்தில் ஈடுபட்டதாக தாவேக மேலிருந்து பல புகார்கள் அந்த அடிப்படையில் அவர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லயே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவும் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த குதிரை பேரம் இருக்குல்ல, இதை தமிழ்நாட்டில் இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு தொடங்கி வச்சதே ஜோசப் விஜய் தானே. தொடங்கி வச்சதே அவங்க தானே. 35 கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினது அவங்க தானே முதல் செய்தாங்க. அதை தொடங்கி வச்சது அவங்க தான். அதனால் அவங்க வந்து அதில் வந்து தப்பவே முடியாது. கடைசியில் அதனால தான் கத்தி எடுத்தவன் கத்தினால தான் விட்டு சாவானி ஒரு பழமொழி இருக்குல்ல. அதாவது அறுவடுத்தவன் அறுவனால தான் சாவான். எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த தொடங்கி வச்சதே அவங்க. கடைசியில் அழிவு அவங்களுக்கு அப்படி தான் வந்து நிற்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் பிடிச்சிட்டீங்க, ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி எல்லாம் உள்ளே போட்டாச்சு, ரைட்டு, ஓகே, அவங்க முன் ஜாமீன் வாங்கிட்டு போகிறாங்க. அது 2வது விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் வலுவிழந்து நிற்குதுன்னு தெரிஞ்ச உடனே பணம் இருக்குது, லாட்டரி வித்த பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால பணத்தினால அடித்து ஒரு 6 எம்எல்ஏ டக்குன்னு பதவியை ராஜினாமா பண்ண வச்சிங்களா? அது என்ன கணக்கு? 5 பேரை முதல் கட்டமாக வச்சிங்க. அது என்ன கணக்கு அது? அப்புறம் இப்போ 2 முன்னாள் அமைச்சர்களை 2 பேரை வந்து பணி வச்சுருக்கீங்க. எப்படி கொண்டு வந்தீங்க அவங்கள? அவங்க மேலே வழக்கு இருக்குது. அவங்க அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் வழக்கு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் இவங்க மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கு இருக்கனால நீ வந்தால் ஒன்று நாங்கள் விடுறோம். இதுக்கு பேர் என்னது? குதிரை பேரமா கழுத பேரமா இது? அப்படி சொல்லி தானே நீங்கள் அவங்கள இழுத்து கொண்டு விட்டுருக்கீங்க. அவங்க பதவியை ராஜினாமா பண்ண வச்சு உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்க. இது எந்த கேட்டகரியில் வரும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது மாற்றான் மட்டும் இதை செய்ய மாட்டாங்கிறது நான் முதல்ல இந்த கருத்தை தான் பதிவு பண்ணேன். நீங்கள் இதை செய்கிறீங்க, அது வந்து தவறான ஒரு வழியை நீங்கள் தொடங்கி வைக்கிறீங்க. கண்டிப்பாக பின்னாடி அவங்களும் இதே வழியை பின்பற்றுவாங்க. இப்போ நீங்கள் அவங்க திமுக தரப்புலேருந்து பண்ணாங்க, சரி போச்சு. இது அடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு பாருங்கள், தவகவில் பதவி கிடைக்காத, அமைச்சர் பதவி கிடைக்காம இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நிறைய இருக்காங்க. 107 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. மொத்தமே 35 பேர் தான் கொடுக்க முடியும். அதுவும் தேவைக்காவில் அதை ஒரு 20-25 பேர் தான் தேரும். பாக்கி உள்ளவங்களை என்ன செய்கிறாங்க? சும்மா ஊரில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருப்பாங்க. போக 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 பாருங்கள், ஒரு 100 கோடி ரூபா 35 கோடி ரூபா கொடுத்த உடனே நீங்கள் வந்து அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டார், ரைட்டு. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், 1 மாதமோ 2 மாதமோ 4 மாதமோ கழிச்சு பாருங்கள், என்னமோ நம்ம இந்த ஆட்சியில் தேர்தல் இல்லையே தெரியல, நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவன்ட்ட போய் 150 கோடி ரூபா 100 கோடி ரூபா தாரேன்னு சொன்னாலே ஓடி போயிடுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக செட்டில்டு. 100 கோடி ரூபா வாங்கிட்டு பேசாமல் கமுக்கமாக பேசாமல் ராஜினாமா மட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருப்பேன். அது பிறகு எம்எல்ஏ ஆனால் என்ன ஆகட்டேன், உதயசூரியனிலிருந்து வந்தால் வரோம், இல்லைனா போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு 100 கோடி ரூபா கையில் வந்துட்டு ரூபா கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? G2 நிறுவனத்துக்கு எத்தனை 1000 கோடி இருக்குது, எவ்வளோ வேணாலும் கொடுக்கும். சன் நிறுவனம், சன் குரூப், சன் குழுமத்துக்கு இல்லாத பணமே கிடையாது. அவங்க நினைச்சு இந்த ஆட்சியை கலைக்கணும், காலி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதான் அங்கே போய் லண்டனில் போய் இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பன் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வரும்போது நல்ல செயல் திட்டத்தோடு தான் வருவாங்க. ஒரு வழியில் நீங்கள் வேணும், லாட்ரி வித்த பணத்தை வச்சு ஆட்சியை அமைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி மற்றவங்களும் நீங்கள் ஏற்கனவே ஆதரித்த திமுக காரங்க எப்படிப்பட்ட ஆளு? நீங்கள் எல்லாம் சேர்ந்தா திமுக ஆட்சியை 2021 கொண்டு வந்தீங்க. அவங்க மட்டும் எப்படிப்பட்ட இதாக இருப்பாங்க? கருணாநிதி வாரிசு, அதை மறந்துடாதுங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க அடுத்த கட்டமாக இது மாதிரி ஆட்சியை கலைக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. மக்கள் வந்து நீனா அதை தானே செய்தான்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு பழையபடி நான் மக்கள்கிட்ட போனோன்னா ஓட்டு எங்களுக்கு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண வேண்டாம். நீங்களும் செய்த வேலையை அவங்களும் செய்தாங்க, அது இது சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. 2021 ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எல்லாரும் வந்து வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். 2021 மக்கள் மனநிலையில் என்ன இருந்து அப்படின்னா, 4 வருஷம் முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டார். அவர் இருந்து 4 வருஷம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்து அவரை பார்த்துட்டோம். ஒரு முதலமைச்சராக பார்க்காத ஒரு ஆள் யாருன்னா மு.க. ஸ்டாலின்.
அன்னைக்கு இருந்த அந்த 2 பேரு தான் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப மு.க. ஸ்டாலின் இதுவரைக்கும் நம்ம ஒரு முதலமைச்சராக பார்க்கல. துணை முதலமைச்சரா இருந்தாலும் கருணாநிதி தான் முதலமைச்சரா இருந்தார். அதோட கூட இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி அவர் துணை முதலமைச்சரா இருந்த நேரத்துல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தெல்லாம் இந்துக்களுக்கு சொன்னார். அப்ப சொல்லும்போது சொல்லிட்டு அப்புறம் கருணாநிதியுடைய அழுத்தத்தினால அப்புறம் திருப்பி 2வது அதை அட்மின் மேல பழிய போட்டு அதை டெலீட் பண்ணாங்க. ஆனாலும் மக்கள் நான் உட்பட என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த மனிதர் முதலமைச்சரா வரும்போது வரக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பாக கொஞ்சம் ஏதோ ஆக்கப்பூர்வமா செய்வாரு, எல்லோருக்குமான ஒரு முதலமைச்சரா இருப்பாரு, இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க, இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் நியாயமா நடப்பாரு. ஏன்னா இனிமே அவங்க சம்பாதிச்சு என்ன செய்ய போறாங்க, கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறாங்க, அதனால கொள்ளையடிக்கணுங்கிறத முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நியாயமா கருணாநிதியை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆட்சியை, ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஒரு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் எனக்கு மனசுல தோணுன இன்னொரு காரணம் என்னன்னா, இவர் சென்னையில மேயரா இருக்கும்போது பெரிய அளவில் இவருக்கு மேல குற்றச்சாட்டு கிடையாது. நீங்க நல்லா அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாலை மலர்ல போய் வேலை பார்த்தேன். அவருக்கு மேல சிங்கார சென்னைன்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் அதே மாதிரி கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எல்லாம் பண்ணாங்க, நடக்காம போச்சுது. ஆனா கெட்ட பேர் கிடையாது. இவர் அங்க இவ்வளவு கோடி ரூபாயை கொள்ளையடிச்சாரு, இவ்வளவு ஆட்டையை போட்டாரு அப்படிலாம் கிடையாது. கருணாநிதி மேல தான் இது இருக்கும், மு.க. ஸ்டாலின் மேல அப்பம் கிடையாது. அப்ப இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மனிதர் முதலமைச்சர் ஆனா நல்லா இருக்குமே, ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நம்பிக்கையில தான் 2021 மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சாங்க. அதே மாதிரி தான் 2026 மு.க. ஸ்டாலினையும் பார்த்தாச்சு, எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தாச்சு. அண்ணாமலே முதலமைச்சர் வேட்பாளராக விட்டுருந்தா களம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவரை முதலமைச்சர் வேட்பாளரா இல்ல. அப்ப இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் முதலமைச்சரா வருவாங்க. அப்ப அதுக்கு இந்த 2 பேரும் ஒண்ணும் புடுங்க போறது இல்ல, அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு, ஆக போறது இல்ல. அதனால அதுக்கு பதிலாக புதுசா வரக்கூடிய விஜயாவது வந்துட்டு போட்டுமே, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு தவம் இருந்து யாரும் ஓட்டு போடல. இந்த 2 பேரை வேண்டாங்கிறதுனால ஓட்டு போட்டாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை 96 கூட நடந்துச்சு. 96 என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜெயலலிதா ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டாங்க. 91 இருந்து 96 வரைக்கும் ஒரு காட்டு தர்பார் ஆட்சியை கொடுத்து விட்டாங்க. அதை பார்த்த மக்கள் கொந்தளிச்சு போய் இருந்தாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஜெயலலிதா வரக்கூடாதுங்கிறதுனால கருணாநிதி வேணும்னு அவருக்கு மாலை போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கல. ஜெயலலிதா வேண்டாம், மறுபடியும் வந்துடக்கூடாது, வந்தா தமிழகம் தாங்காது அப்படின்னு அன்னைக்கு நினைச்சாங்க. அதனால கருணாநிதிக்கு முதலமைச்சரா வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி தான் இவரும் வந்தார். இவருக்கு அது இன்னும் புரியல. ஜோசப் விஜய் ஏதோ மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஓட்டு போட்டு 35% ஓட்டு தான். 35% 100க்கு 35ன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 65 என்ன ஆகும்? 65%. அப்போ 65% பேர் உங்களுக்கு நீங்க வர்றதை விருப்பப்படலைங்கிறதை நீங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அது ஒரு லாஜிக் இருக்கு, அந்த மாதிரியும் பார்க்கணும். இந்த 35% பேரும் உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க கிடையாது. இவங்க 2 பேரும் வேண்டாம், அதனால நாங்க ஓட்டு போட்டோம். அண்ணாமலையே வருவார்னு நினைச்சோம், அவருக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நாங்க அண்ணாமலைக்கு போட வேண்டிய ஓட்டை உனக்கு போடுறோம், இப்படித்தான் போட்டாங்க. இவங்க ஏதோ மக்கள் எல்லாரும் இவங்களுக்கு போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையும் இதே மாதிரி இந்த ஏடா கூடமாவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது நிலை குலைஞ்சு போவாங்கங்கிறது தான் என்னுடைய இது. இதுல வேற இந்த திருமாவளவன் சொல்ற மாதிரி தாவக்காவும் இதுவும் சேரணும் அப்படிலாம் சொல்றது எந்த வகையில சரியா போக முடியும்னு தெரியல. பார்ப்போம்.